ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். அப்போ தான் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறி வரும். சாதாரண அந்த நம்ம துவரம் பருப்பு மாதிரி இல்லை, இது ஹார்டாக இருக்கும். அதனால் ஊறுறதுக்கு லேட் ஆகும். ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை மாற்றிக்கோங்க. அதை மாற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. உங்களுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் வேணாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வெங்காயம் வந்து சேர்க்கலை. தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. 1-2மா வந்து அரைக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அரையாமலே இருந்துடக்கூடாது. நீங்கள் தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்காம வந்து பல்ஸ் விட்டு எடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் சும்மா தெளித்து விட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருண்டை பிடிச்சி வந்து வச்சுருங்க. இதை வந்து நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் குழம்புல சேர்ப்பேன். அப்படியே போட்டோம் அப்படின்னா உடஞ்சறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவேன். தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை வந்து உருண்டை மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து சரியாக வேகாது. அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக வடை மாதிரி இந்த ஷேப்புக்கு தட்டி வச்சுப்பேன். தட்டிட்டு அதை சும்மா வந்து இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, அவ்வளோதான். அந்த மாதிரி பெரட்டி எடுத்துடுவேன். ஃபுல்லாக வேக விட மாட்டேன். அது குழம்புல போட்டு தான் ஃபுல்லாக வந்து வேகும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தனியாக புளியும் வந்து ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயும் நம்மளுக்கு தேவைப்படும். தேங்காயும் துருவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3மே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் மட்டும் வந்தால் பத்தாது. நல்லா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இன்றைக்கி நான் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணுங்கள். அப்போ தான் தக்காளியில் உள்ள சாறும் வந்துட்டு வெளியே போகாது. நம்மளுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வரும். தக்காளி வதங்கட்டும். அது வதங்குற நேரத்தில் இங்கே நம்ம மசாலா பொருட்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அதுக்கப்புறமேட்டு நான் 2 உருண்டை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நம்ம குழம்புல சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உருண்டையும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பருப்பு அரைச்ச மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டேன். அதுலேயே 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் புளி தனியாக கரைச்சி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். எல்லா மசாலா, உப்பு எல்லாமே நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இந்த நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு திரும்பி தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து துருவின தேங்காய் வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் வந்து நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்கணும். அந்த சோம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த சோம்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நான் வந்து ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், அதனால் வந்து இதோட கலர் இப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலுமே அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் மீன் தான் வந்து பொரிச்சிருந்தோம். தேங்காவை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த குழம்போட வந்துட்டு நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி எதுவும் போட வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு லைட்டாக சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வரும். அப்படி வந்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டையை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேருங்க, தனித்தனியாக சேருங்க, ஒரேடியாக கொட்டிட வேணாம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருண்டை எல்லாமே உள்ளே போயிடும். எதுவுமே மேலே இருக்காது. உருண்டை வந்து மேலே எழும்பி வந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு உருண்டை வெந்ததாக அர்த்தம். இப்போ நான் வந்து சரியாக வேக வைக்காதனால பாருங்கள், நான் போட்டோட்டையுமே எல்லா உருண்டையும் உள்ளே போயிட்டு. கண்டிப்பாக இதை வந்துட்டு உருண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு மூடி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மூடி போட தேவையில்லை. உருண்டை போட்டுட்டோம் அப்படின்னா அடுப்பை சிம்மு இல்லாட்டி மீடியம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும். அதுக்குள்ளாரே உருண்டை வந்து வெந்துடும். அப்புறமேட்டு நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உருண்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையுமே வந்துட்டு வெந்துடுச்சு. அவ்வளோதான், வந்துட்டு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு. இனிமேட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து மல்லி இலையை வந்துட்டு நறுக்கி அது மேலே வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.